ஸ்டார் கூடைப்பந்து அகாடமியின் 10வது வருட மாநில அளவிலான கூடைப்பந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்டார் பாஸ்கெட்பால் அகாடமியின் 10ஆம் வருட மாநில அளவிலான கூடைப்பந்து விளையாட்டு நிகழ்ச்சி கொளத்தூரில் உள்ள விளையாட்டுத் தொடரில் ஜூலை 11 தொடங்கி ஜூலை 26 வரை நடைபெற்றது. இந்த கூடைப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 114 குழுக்கள் கலந்து கொண்டனர். இதில் 9 வயது முதல் 17 வயது வரை ஆண், பெண்கள் என இருபாலர் கலந்து கொண்டனர். இந்த அகாடமியின் நிறுவனர் முன்னாள் இந்திய கூடைப்பந்து விளையாட்டின் கேப்டன் ஜீனா ஜக்காரியா, அகாடமியின் செயலாளர் ஜக்காரியா தாமஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதாவது: இந்த அகாடமியின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களை கூடைப்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தங்களுடைய அகாடமியின் சார்பில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது என்றும், உலக அளவில் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் கூடைப்பந்தில் போட்டியிட்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அவர்களை உருவாக்கும் நோக்கத்திலேயே இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறந்த விளையாட்டு வீரருக்கான அர்ஜுனா விருது பெற்ற ஏசியன் ஆல் ஸ்டார் கூடைப்பந்து கேப்டன் ஜெய்சங்கர் மேனன், சர்வதேச ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் கூடைப்பந்து முன்னாள் கேப்டன் ஜெபஸ்டின் சேவியர் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழல் கோப்பைகள், சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கினார்கள். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தட் ரெண்டு பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் ஜீனா சக்ரியா இந்தியா கேப்டன், முன்னாடி இந்தியாவுக்கு கேப்டன் பண்ணாங்க. 10 இயர்ஸ் இந்தியா விளையாடி இருக்காங்க. ஒரு சக்ரியா என்னோட ஹைட்டா இருக்காரு, அவரும் இன்டர்நேஷனல் பிளேயர் தான். 2 பேருமே கப்புள்ஸ் தான். அவங்க நாங்கள் கேம் பாஸ்கெட்பால தான், நானும் இந்தியா கேப்டன் தான். இந்த கேம் நாங்கள் அங்கே டெவலப் பண்ணுறாங்க. ஜவஹர் நகரில் அவங்களோட ஸ்டார் அகாடமி சார்பாக அவங்க 10th இயர், இது 11th இயர், அது 4 கேட்டகரி. ரொம்ப மகிழ்ச்சி. பசங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் உங்களை விஷ் பண்றாங்க. ஜீனா, உங்களுக்கு பேசலாம். இல்ல நான் தானே. இந்த மாதிரி பாஸ்கெட்பால்னா தேசிய அளவில், அதாவது ஒலிம்பிக் அளவில் அரசாங்கத்தின் சார்பில் நிறைய வீரர்களை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி டூர்னமெண்ட்ஸ் நிறைய அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய கோச்சஸுக்கு அப்சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸை பார்க்கல. இப்போ நாங்களெல்லாம் ஃபார்மர் பிளேயர்ஸ், நல்லா இந்தியாவுக்கு மோர் தென் 11 இயர்ஸ் ஆடி இருக்காங்க, ஏஷியாவுக்கு ஆடுறாங்க. ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பி. இப்போதைக்கு தான் பார்க்குறாங்க 2 நல்ல பிளேயர்ஸ். ஸோ நாங்கள் டெஃபினட்டாக அது கன்வே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கு, ஃபெடரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான் கேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேம் ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்பால் டூர்னமெண்ட்டில் தான். நான் ஸ்கோர் போர்டில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கேப்டன் பண்ணி ஏஷியா லெவல் விளையாடி இருக்கு. அது பிகாஸ் ஆஃப் பாஸ்கெட்பால் டூர்னமெண்ட். அந்த மாதிரி இப்போ சக்குவும் ஜீனா சக்ரியும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டூர்னமெண்ட் டெஃபினட்டா பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் நம்பிக்கிறேன். நோ ஷார்ட் கட் இன் ஸ்போர்ட்ஸ் ஷார்ட் கட்டே கிடையாது. ஹார்ட் ஒர்க் வித் டிட்டர்மினேஷன், பிளானிங், டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுல உங்களை மாதிரி உள்ள மீடியா சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்னோட பேர் வந்து ஜீனா சக்ரியா, ஃபார்மர் இன்டர்நேஷனல் பாஸ்கெட்பால் பிளேயர் அண்ட் ஃபார்மர் கேப்டன், இந்தியன் டீம் கேப்டன். ஐ பிளேட் மோர் தேன் 10 இயர்ஸ் ரெப்ரசன்ட் இந்தியா. நான் மட்டும்தான் இந்த சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன வயசு குழந்தைகளுக்கெல்லாம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த விளையாட்டு. ஏன்னா இது வந்து 9 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த விளையாட்டு அதுதான் பேசிக். இந்த பேசிக் லெவலில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ 9, 11 இயர்ஸ், 12 இயர்ஸ், 13 இயர்ஸ், 17 இயர்ஸ். இதுதான் பேசிக் கிராஸ் ரூட் லெவல். இங்கே ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு இந்த பசங்களுக்கு போக முடியும். மெயின் ரீசன் வந்து இந்த பசங்க வந்து ப்ராக்டிஸ், ஸ்கூலு முடித்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் வந்தால் வேறு போதை வழக்கத்துக்கு ஒன்றும் போகாமல் அட்லீஸ்ட் பாடி ஃபிட்னஸ் கிடச்சிடும், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸு கிடச்சிடும். அதுக்காக தான் இந்த மெயினாக இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2015 ஸ்டார்ட் பண்ணேன் இந்த அகாடமி. அப்போ 2 பசங்க தான் இருக்குது. இப்போ வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸே சொல்லுங்க, இங்கே இப்போ மேடம் ப்ராக்டிஸ் வர ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எங்களோட பசங்க வந்து ரொம்ப பிரைட்னஸ் ஆயிடுச்சு, படிக்கிறதுக்கும் அந்த சோம்பேறித்தனம் எல்லாம் மாறியாச்சு. மெயினாக வந்து ஸ்கூலு முடிச்சு வந்த உடனே மொபைல் எல்லாம் தான் டிவி,
இப்போ வந்து இந்த விளையாட்டில் ஒரு 1 hour 2 hours இங்கே கிரவுண்டில் போக மாட்டோம் யாருமே. அவ்வளோ தள்ளி விடணும், கிளம்பு 2 hours 7 o'clock எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பட் எங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இங்கே. இப்போ இந்த மேட்ச் நடக்குது, இப்போ இங்கே உட்காரதுக்கு ஒன்றும் இடம் இல்லை. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஒன்றும் இது ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேலரி மாதிரி கிடச்சிருந்தா அந்த பசங்க பேரண்ட்ஸு வந்து உட்காரதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அந்த லைட் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லைட்டு கார்பரேஷன் போடணும். இது கார்பரேஷன் கிரவுண்டு தான். நான் அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் லைட்டு போட்டிருக்கேன். மெயினாக ஃப்ளட் லைட் எல்லாம் வேணும். இப்போ வந்து பாஸ்கெட் பால் நல்ல இம்ப்ரூவ் ஆகி வருது. நம்ம அர்ஜுன் சாருக்கு வந்து பாஸ்கெட் பால் பிளேயர். அவர் எய்ம் சொல்லுறது வந்து 2030 இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசன்டேட் பண்ணணும். நம்ம அதுக்கு பேசிக் லெவலில் நம்ம சின்ன பசங்களை உருவாக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்படியே கிடையவே கிடையாது. பணக்காரன் ஏழைகள் அப்படி கிடையாது, அந்த மாதிரி வித்தியாசமே கிடையாது. இங்கே வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் பசங்களும் படிக்குது, வித்தவுட் ஃபீஸோட தான் கிளாஸ் நடத்திட்டே இருக்குன்னு. யாருக்கு வேணாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பேரண்ட்ஸும் எப்போ வேணாலும் வந்து கேட்டாலும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த போட்டியில் எத்தனை பள்ளிகள் வந்து கலந்துருக்கு, எவ்வளவு மாணவர்கள் வந்திருக்காங்க? மோர் தேன் 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. 117 ஸ்கூலிருந்து வந்திருக்காங்க, ஆல் ஓவர் சென்னை. இதுக்கான இந்த போட்டிகளில் விளையாடுறவங்களுக்கு வந்து மாநில அளவில் அங்கீகாரம் கிடைக்கிறது, இந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணாதான் இந்த மாநில லெவலுக்கு. எனக்கு வந்து ஆசை இந்த பசங்களுக்கு எல்லாம் ப்ரைஸ் மணி எல்லாம் கொடுக்கணும். பட் அதனோட ஃபண்ட்ஸ் எனக்கு கையில் இல்லை. ஸ்பான்சர்ஷிப் வந்து அவ்வளோ எனக்கு ஒன்றுமே இல்லை. என்னோட கையில் காசு போட்டு தான் இந்த இது பண்ணணும். பட் எனக்கு காசு அந்த பசங்க ஏதாவது ஈவன் சிங்கிள் 500 rupees கிடைச்சா கூட பசங்க ஹாப்பி தான். இப்போ இருக்கிற இந்த தமிழக அரசுக்கு என்னோட கோரிக்கை வந்து இனி ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணணுண்டு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிரவுண்டு, இப்போ இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப மோசமாக இருந்து 91 இந்த கிரவுண்டு 2001 இந்த கிரவுண்டு மட் கிரவுண்டாக இருந்து. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இனாக்ரேட் பண்ணிது ஸ்டாலின் சார் தான். அப்போ அர்ஜுன் சார் வந்து நல்ல இனிஷியேட் எடுக்குதுன்னு இப்போ எல்லா கிரவுண்டும் மாடிஃபை பண்ணிட்டு தான் இருக்குங்க. அதனால இந்த கிரவுண்டும் கொஞ்சம் ஏதாவது எனக்கு ரூஃப் எல்லாம் போட்டு, அதான் ஃபுல் இன்டோர் கோர்ட்டு கேட்கல, செமி இன்டோர் கோர்ட்டாக கிடச்சா, கேலரியோட கிடச்சா ரொம்ப நல்ல பெருமையாக இருக்கும்.